எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்ல சுகமா இருக்கிறீங்களா? நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்களும் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக் கொண்டு இன்றைக்கு வீடியோக்குள்ள போவோம். இன்றைக்கு என்ன வீடியோ போட போறோம்னு சொன்னா, இன்றைக்கு குக்கிங் வீடியோ இல்லை. இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, COVID-19 செல்ஃப் டெஸ்ட் கிட் தான் பார்க்க போறோம். அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இது ஸ்கூலில் வேலை செய்கிறான்னு சொன்னால் டீச்சர்ஸை யூஸ் பண்ண வேணும். வீக்குக்கு 2 தரம். அதே போல் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறாக்கள் வீக்குக்கு 2 தரம் இது செக் பண்ண வேணும் வீட்டில். இப்படி பாக்ஸாக தந்து விடணும். இது எனக்கு தந்தது வேலையில். நான் நர்சரியில் வேலை செய்கிறேன்றபடியாக வீக்குக்கு 2 தரம் செக் பண்ணி அவைகளுக்கு ரிப்போர்ட் கொடுக்க வேணும். இது ஸ்கூலில் கொடுத்தது. அவைகளும் வீக்குக்கு 2 தரம் டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க வேணும். இப்போ நாங்கள் இது ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பாக்ஸுக்கு 3 டெஸ்ட் கிட் இருக்குது. இந்த பாக்ஸுக்கு 7 கிட்ஸ் இருக்குது. COVID-19 செல்ஃப் டெஸ்ட் ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்ட். இப்போ இதை ஓப்பன் பண்ணி நாங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது நான் ஒருக்கா யூஸ் பண்ணிட்டேன். இதுக்குள்ள 6 இருக்குது. 6 பேக் இருக்குது. இதுக்குள்ள பட்ஸ் மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ள பெரிய பாக்ஸுக்குள்ள 7 இருந்தது. அதே போல் 7 டெஸ்ட்டுக்கும் இதை மாதிரி 7 டியூப் இருக்குது. இதுக்குள்ள அந்த டெஸ்ட் பண்ணுற லிக்யூட் இருக்குது. இதுக்குள்ளேயும் 7 லிக்யூட் இப்படி சின்ன சின்ன குட்டி குட்டி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் மாதிரி அதுக்குள்ள இருக்குது. இது இதெல்லாம் ஜூஸ் பண்ணின பிறகு இந்த பேக்குக்கு போட்டு தான் பின்னுக்கு போடணும். அந்த பேக் இருக்குது. இது இதில் தான் நாங்கள் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க வேணும். அந்த பேக்கும் இருக்குது. ஒரு புக்லெட் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறான்னு சொல்லி. இவ்வளோ தான் இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குது. இப்போ இன்றைக்கு எனக்கு டெஸ்ட் பண்ணுற டே. அதால் நான் இப்போ செய்து காட்ட போகிறேன் எப்படி நான் டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி. எனக்கு இப்போ ஒரு பேக் வேணும். இதில் ஒரு பட்ஸ் வேணும். ஒரு டெஸ்ட் பண்ணுற பேக்கெட் வேணும். ஒரு டியூப் வேணும். ஒரு லிக்விட் வேணும்.
பட்ஸ் டியூப் லிக்யூட் டெஸ்ட் பண்ணுற திங்க். இது வந்து பின்னுக்காக போடுறாரு. அதே போல் இந்த பாக்ஸ் வேணும். ஏன்னு சொன்னால் இதில் ஒரு ஹோல் இருக்குது, பார்த்தா தெரியும். இந்த ஹோலுக்கு தான் இந்த டியூப்பை நாங்கள் போட்டு வைக்க போகிறோம். இதை உடைச்சிட்டு இதுக்கு நிற்கிற அந்த லிக்யூட்டை இதுக்கு போகிறேன். இது வந்து ரெஸ்ட் பண்ணுற இதுதான் இருக்குது. இதில் தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் இந்த லிக்யூட் விட்ட டியூப் இருக்குது. இதுதான் இந்த பட்ஸ். இந்த பட்ஸால் இந்த பட்ஸை வாய்க்க விட்டு தொண்டையில் ஒரு இந்த பட்ஸை தொண்டைக்க வச்சு இந்த 2 பக்கம் டொன்சில்லையும் படக்கூடியதாக ஒரு 4 தரம் சுழட்ட வேணும். பிறகு மூசுக்க வந்து ஒரு 10 தரம் சுழட்டி போட்டு எடுக்க வேணும். நான் வந்து இது வாய்க்கை மேய்ச்சி நோசுக்கை மேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ நான் இந்த லிக்யூட்டுக்குள்ளே வந்து இந்த பட்ஸை வைக்க போகிறேன். இதுக்குள்ளே வச்சு இதை ஸ்க்யூஸ் பண்ணி கொண்டு போட்டாத்தி ஒரு 15 செகண்டுக்கு சுழட்ட போகிறேன். ஓகே, இப்போ எங்களுக்கு இது மூடலாம். இது நான் இப்போ பின்னுக்கா ஓட போகிறேன். இப்போ நான் இது டெஸ்ட் பண்ணினது இந்த லிக்யூட்டை வந்து இந்த ஸ்ட்ரைப் இருக்குது தானே, இந்த ஸ்ட்ரைப்பில் இதில் வந்து 2 ட்ராப் விட போகிறேன். எஸ்எண்ட் எழுதி இருக்கிறதுல வந்து 2 ட்ராப் விட போகிறேன். இதை நாங்கள் இப்போ அரை மணித்தியாலத்துக்கு விட வேணும். இப்படியே இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். நாங்கள் விட்ட லிக்யூட் அங்கே விட்டு நாங்கள் இப்போ இந்த ஸ்ட்ரைப் ஃபுல்லாக வருவீங்க. நாங்கள் இது வெயிட் பண்ணி அரை மணித்தியாலத்துக்கு வச்சுருக்க வேணும். அரை மணித்தியாலத்துக்கு பிறகு எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து அரை மணித்தியாலம் ஆகிட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து சி என்ற லெட்டரில் இந்த லைன் நிற்கிது. சியில் நின்றுச்சுன்னு சொன்னால் இந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவ். இந்த லைன் வந்து சிலையும் நின்று டீலையும் நின்றுச்சுன்னு சொன்னால் அதுன்ற மீனிங் வந்து பாசிட்டிவ். நாங்கள் என்ஹெச்எஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டில் இருக்கிறார்கள் 14 days ஐசோலேட் பண்ண வேணும். இப்போ நாங்கள் இந்த ரிசல்ட்ஸை வந்து யூகே கவர்மெண்ட் ரிப்போர்ட் COVID-19 ரிசல்ட்ஸ் அந்த வெப்சைட்டுக்கு போய் அதில் வந்து நாங்கள் இந்த பார்கோட்டை ஸ்கேன் பண்ணி இந்த ரிசல்ட்ஸை அவைகளுக்கு தெரிவிக்க வேணும். வீக்கில் 2 தரம் இது செய்ய வேணும். இப்போ எனக்கு சிஎண்டு வந்திருக்கிறபடியாக அது நெகட்டிவ்.
இப்போ இதை நான் ஆன்லைனில் ரிப்போர்ட் பண்ண வேணும் அவைகளுக்கு. இதுதான் இன்றைக்கு வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஷேர் பண்ணி விடுங்கோ, லைக் பண்ணி விடுங்கோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க இந்த சேனல். இன்னொரு வீடியோவோட வாரன். பெரும்பாலும் அடுத்த வீடியோ குக்கிங் வீடியோவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.